அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே புரியலைங்க. நேற்று சும்மா இந்த கதவை திறந்து வச்சதுக்கு ஒரு 3 குஞ்சு காலி. கேட்டிங்களா, எல்லாம் இந்த பூனைங்க ஃபுல்லாக இங்கே தான் இருக்குங்க. பூனைங்க ராவடி தாங்க முடியல. கம்முண்டு பூனைங்கெல்லாம் கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுலாமான்னு பார்க்குறேன். இது ரொம்ப சீரியஸாக இருக்குது. வேலை தேராதாட்டு தெரியுது. கம்முன்ட்டு ஏதாச்சும் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஏய் கொஞ்சம் இதாக இருக்குது, பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்ட்டு கோழி குஞ்சுங்க 3 குஞ்சு இருக்காது நேற்று மட்டும். இவங்க 2 பேர் இதுக்குள்ளே இருக்காங்கன்னா காலையில் முட்டைக்கு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. யாருன்னா இந்த அம்மா முட்டைக்கு அலைஞ்சா அது சும்மா அலைஞ்சிச்சான்னு தெரியல, தூக்கி உள்ளார போட்டு வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் முட்டை போட்டுருச்சு. ஸோ இவ முட்டை போடுறா. அதே மாதிரி இவளும் இங்கிட்ட கூண்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. முட்டை கிட்ட போட்டுச்சா? ஆமாம், இதுவும் முட்டை போட்டிருக்கு. ரத்தத்தோடு போட்டிருக்கு முட்டை. இதோட முட்டை என்ன பார்த்தீங்களா? நேற்று இதில் எடுத்து வச்சோம்ல. ஓ, இது 2 முட்டை போடுது. இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா அந்த பழைய முட்டையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஏதாச்சும் பண்ணலாம். இதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு டயர்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி வச்சு விட்டேன். ஏன்னா டயரில் ஏறி உள்ளார குதிக்குது பாருங்கள். குதிக்கிறப்ப முட்டையை உடச்சி போடுது. ஸோ இந்த ட்ரே கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ட்ரே எடுத்து போட்டு இந்த ட்ரே வச்சிடலாம். சரி 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 இந்த இவ தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறா. இவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லி போட்டு பழையபடி தூக்கி அமுக்கிட்டு உள்ளாரையே இந்த முட்டை இருக்கட்டும், அது போய் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, டைம் ஆச்சு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் ஒலா விட்டுமா, ஒலா விட்டு தூக்கி அடைச்சி போடலாம். இன்னொரு மேடம் வர இப்போ 2வது ஆள் ஒருத்தவங்க முட்டை போடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. சரி, சேவலும் அருமையாக ஃபிட் ஆகிடுச்சுங்க. சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. கோடிங் கூட நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. ஓட்டிட்டு ஆள் ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாரு. மெயின் அந்த சின்ன சேவை நல்லா பழகுது, கோழியும் நல்லா பழகுது கூட. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கோழி மட்டும்தான் இது ஆக்சுவலாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதனால் இந்த ஒரு கோழி மட்டும்தான் அவ்வளோக்கா பழகலை. சின்ன கோழி அருமை, கூடையே தான் சுற்றுறா. காலையிலே ஒரு ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டார். தோரை அருமையான சேவை. ஆனால் 5 தடவை வாங்கின சேவை. நான் ஆக்சுவலாக ஒரு சின்ன சேவலாக பார்த்தேன். எதிர்பாராமல் இதுக்கு அமைஞ்சிச்சு நம்மளுக்கு. உள்ளே போறியா? போ, உள்ளே போ. ஸோ நீ இந்த கூண்டை திறந்து வைக்கிறதா முடிவு பண்ணல. இதே இல்லை, கூண்டை சாத்தி வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும். 7 குஞ்சு இருந்துச்சு பாருங்கள். நேற்று ஒரே நாளில் 3 குஞ்சு காலி. இப்போ இந்த இதை மட்டும் தூக்கி விட்டு இப்படி வச்சுட்டு நான் இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இந்த பூனை என்ன பண்ணிடுதுன்னா இதில் தாண்டி உள்ளார போய் அடிச்சுட்டு நான் ஊற்றிடுச்சு. அப்படியும் பார்த்தப்ப காலையில் 5 குஞ்சு இருந்துச்சு. இப்போ இங்கே 3 தான் இருக்குது. 1 2 3 எங்கே ஒன்று காணா. ஆத்தே, என்னது இது இப்படி ட்விஸ்ட்டு கொடுக்குது? எங்கே 1 2 3 தான் இருக்குது. காலையில் நான் போய் வந்துட்டு போகிறப்போ 4 இருந்துச்சுங்க. அதுக்குள்ளார 1 போச்சு.
எப்படி போகுது, எங்கே போகுது? 1 2 3 தான் இருக்குது. இது எப்படி வெளில போகுது? இது இப்போ வச்சுனா அவ்வளோதானே. ஏங்க இவ்வளோ நேரம் நான் இப்போ உள்ளே அடைச்சி பூட்டி வச்சுட்டு தானே போனேன் நான். எப்படி வெளில போச்சுது? எங்கே போகுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறீங்க. ஐயா மூணு தான் இருக்குது. காலையில் நான் உள்ளே வச்சு பூட்டிட்டு வரப்போ அப்போ எங்கேயோ கேப் இருக்கா வெளில போகிறதுக்கு? கேப்பில் எதுவும் வெளில போதா? முதல்ல இது செக் பண்ணிட்டு வரேன் போகிற. பயந்துட்டு என்னடா அது எப்படிடா வெளில போகுதுன்ட்டு இவ்வளோ க்ளோஸ் பண்ணி வச்சு வெளில போகுதுன்னு பார்த்தா மேடம் போய் இங்கே உள்ளார உட்காந்து அந்த கேப்பில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, வந்துருச்சு. ஸோ 4 பேர் இருக்காங்க. இப்போ தான் பார்த்தேன். 1 2 3 அங்கே 2 பேர் இருக்காங்க. 4 எல்லாம் இருக்காங்க. 4 குஞ்சுங்க இருக்குது. அங்கே ஒன்று இருக்கா, இதுக்குள்ளார ஒன்று இருக்கா, அங்கே ஒன்று இருக்கா, இந்த அங்கே ஒன்று இருக்குது. இது அவ்வளோதான் நினைக்கிறேன். முடிஞ்சால் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளார கத்தனா பண்ணிடலான்னு இருக்கேன். அப்படி இல்லாட்டி நாளைக்கு காலையில் இது பண்ணிடணும். ஏன்னா இதுக்கு மீறி அது செத்துச்சுன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அறுத்து போட்டால் வச்சு பிள்ளைங்க சாப்பிடும். சரி ஓகே, உங்களை க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 3:30 4 மணிக்கு வந்து எல்லாத்தையும் அடைச்சிக்கலாம்.